ஏ அப்பப்பப்பப்பா, என்ன வெயிலு, என்ன வெயிலு. வெளிய போய் அலைய முடியல. ஒத்த மனுஷிய எத்தனை வீட்டுக்கு தான் போய் கொண்டாடியது. இதுல இந்த கோமரியல நான் போயிருவேன். அவ்வளவு முடியுமா? வீட்டுக்குள்ள கடந்து சுவாத்த பொங்கவே முடியல. ஊரை சுத்தி சுத்தி நல்லா அழைச்சிருவாளுவே. அம்மா வீட்டுல போய் நல்லா கும்மி அடிச்சிட்டு வருவாளுவே. இவ அம்மகாரியலு நான் போனா பச்சை தண்ணி குடிக்கிறியான்னு கேட்க மாட்டேங்காளுவே. அக்காவோட சம்மந்தி தான் சாப்பிட்டாதான் விடுவேன்னு பிடிவாதமா சாப்பாடு போட்டு அனுப்புனாவே. எனக்கு வாச்சதுவே வெறும் காப்பி தரட்டா டீ தரட்டா. நான் காப்பி டீ எல்லாம் கண்ணால பார்த்ததே இல்ல பாரு. மதிய நேரத்துல போய் நிக்கேன். காப்பி டீ குடிக்கிற நேரமா சாப்பாடு சாப்பிடுறீங்களா? இது வரைக்கும் வராதவியே வந்திருக்கீங்களே. கோழி அடிக்கட்டா கொக்கு அடிக்கட்டான்னு ஒரு கேள்வி கிடையாது. நம்ம வீட்டை சுவாத்த தின்றுவாளோ. இந்த காப்பியை குடிச்சிட்டு கிளம்புங்காலுவே. அந்த மானம் கெட்ட காப்பியை நான் வாங்கி குடிக்கணுமா? அதான் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன். அக்காவோட சம்மந்திக்கு தான் நம்ம அருமை என்னன்னு புரியுது. இவ்வளோ தூரத்துல இருந்து வாரியலே சாப்பிட்டு தான் போனான்னு பிடிவாதமா பிடிச்சு வச்சு சாப்பிட வச்சாவே. எனக்கு வாச்ச சம்மந்திகளுக்கு புரியுதா? காப்பி குடிக்கணுமா? காப்பி பயண காப்பி நான் பார்த்ததே இல்ல பாரு. ஏட்டி மார்மாளுவலா வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு. உங்களுக்கு காது கேட்கவே இல்லையா? இருட வீட்டுக்குள்ள வந்தாலும் இப்படிதான் இருப்பாளுவா போல இருக்கே. ஏட்டி எவ்வளவு தண்ணிய கொண்டா? ஏத்தே, நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பண்றதெல்லாம் எதுவுமே சரியில்லை தேய். ஏன் இந்த வீட்ல ஒரு கிளாஸ் தண்ணி கேட்டதுமா தப்பா போச்சு? இவ்வளவு தூரம் அலைஞ்சிட்டு வந்து நானே போய் குவாரி குடிக்கணுமா? கொண்டு வந்து உங்களால தர முடியாதா? சரி இல்ல தப்பா இருக்குன்னு வந்து நிக்க. அதுவும் இவ்வளவு கோவமா எதுக்கு வரணும்? நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? ஏத்தே, நான் ஒன்னும் இத பத்தி சொல்லல. எங்க அம்மா வீட்டுக்கு போனியலாம்ல, அங்க போய் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? இந்த மாதிரி என் மவளுக்கு நிச்சயதார்த்தம் வாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அது மட்டும் தான் சொன்னீங்களா? வேற எதுவுமே சொல்லவே இல்லையா? எங்க அம்மா எனக்கு போன் பண்ணிட்டா. அதானே வேகமா மூச்சு விட்டுட்டாலே அங்க இருந்து போன் வந்துருமே. இல்லனா இங்க இருந்து போன் போயிரும். அப்படி என்ன சொன்னாவே? நீங்க எங்க அம்மாட்ட போய் என்ன கேட்டீங்க? ரூபா தரச்சொல்லி கேட்டீங்களாம் அப்படியே? ஆமா, நான் என்ன உங்க அம்மா வீட்டு ரூபாயா கேட்டேன்? என் மாமன் கொடுத்ததான் கேட்டேன். சும்மா கணக்கு பார்க்காம எல்லாரும் அள்ளி கொண்டு போய் போடியதுக்கு நம்ம ஒண்ணும் மன்னர் பரம்பரை இல்ல. எல்லாத்தையும் அளந்து அளந்து தான் செய்ய வேண்டியிருக்கு. நானே என் பிள்ளைக்கு அப்படிதான் செஞ்சிட்டு கிடக்கேன். எவ்வளவு பெருசா என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எல்லாத்துலயும் மண்ணெல்லி போட்டுட்டாவே. இப்படி ஊருக்கெல்லாம் செஞ்சுட்டு என் பிள்ளைக்கு ஒண்ணும் செய்யாம அனுப்பணுமா? அதுக்கு தான் உங்க அம்மாட்ட ரூபாய் கேட்டிருக்கு. எங்க அம்மையே கஷ்டப்பட்டுட்டு கிடக்கா. எங்க அம்மாட்ட போய் நீங்க எப்படி கேட்கலாம்? நாமளே இப்ப கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கோம். நம்ம மட்டும் ஒண்ணும் கோடீஸ்வரவியே இல்ல. பணம் ஒண்ணும் இங்கேயும் மரத்துல காய்க்கல. என் மவன மயக்கி உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு 1,00,000 ரூபாய்க்கு சீர் திருவாடு வாங்கி கொடுக்க வச்சுட்டா. என் தங்கச்சிக்கு நானே என் புருஷனை செய்ய வேண்டிய கடமை கரவியே தானே. எனக்கு இருக்கிறது ஒரு தங்கச்சி. அவ கல்யாணத்துக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வாவே? அதெல்லாம் போய் நீங்க கேப்பியலோ? ஏன் கேட்டா என்ன? இப்ப என் மவளுக்கு கல்யாணம் வருதுல, அவிய செய்ய மாட்டாங்களோ? அவிய மட்டும் என் மவளை செய்ய சொல்லிருக்காவல்ல. என் பிள்ளை கல்யாணத்துக்கு அவிய செய்ய மாட்டாங்களோ? எங்க அம்மாட்ட செய்யறதுக்கு என்ன இருக்கு? எங்க அம்மையே ஒரு மாட்டை வச்சுதான் கஞ்சி குடிச்சிட்டு கிடக்கேன்னு சொல்லியா? ஆமா, மாடு உங்களுக்கு மட்டும் தான் கஞ்சி கறக்கும், மத்தவியலுக்குலாம் பால் கறக்கும். ஏத்தே, விளையாடாங்க தேய். எங்க அம்மா இப்ப பால் கூட ஒழுங்கா கறக்க மாட்டேங்குது. கோழி முட்டையை வித்து தான் சோறு சாப்பிட்டுட்டு கிடக்கேன்னு சொல்லியா? பாலை கறந்து கஞ்சி, கோழி முட்டையை வித்து சோறு நல்லா இருக்கு. ஆமா, குழம்புக்கு எதை வைக்காம? ஏத்தே, சும்மா கடுப்பேத்தி பார்க்காங்க தேய். எங்க அம்மையை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிடக்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவட்டவே ஒண்ணுதான் 1.20 தானே என்ன அர்த்தம்? இங்க பாருங்க தேய், எங்க அம்மையாலாம் ஒத்த பைசா செய்ய முடியாது. ஆமா, செய்ய மாட்டாங்க. அவியலுக்கு அப்படியே இலவசமா கொடுத்துட்டாவே. என் மாமன் கொடுத்த ரூபா அப்படியே ஆத்தோட போயிரும். இங்க பாரு கோமரி, என் பிள்ளை கொடுத்த ரூபா வந்தாவன்னு சொல்லிவிட்டேன். என் மவ கல்யாணத்துக்கு ரூபா இல்ல. ஒழுங்கு மரியாதை உங்க அம்மைய 1.20 வந்து மொய் எழுத சொல்லு. நீங்க ஆளுக்கு ஒரு பவுன் போடுங்க. நான் சொன்னது ஏதாவது செய்யாம இருந்தீங்க, இந்த வீட்ல இருக்க
மா என்னம்மா எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? சரோஜா அம்மாட்ட ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கா? நல்ல கேளு பெரியதரே. ஏங்க உங்க அம்மா என்ன பண்ணாவன்னு கேளுங்க. நான் என்ன பண்ணேன்? நான் எல்லாத்தையும் சரியா தான் பண்ணியேன். ஏங்க உங்க அம்மா இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காவ. அதுக்கு என்ன, அதுக்கு எதுக்கு எங்க அம்மாட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா? போனவிய நிச்சயத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டு வந்திருந்தா பரவாயில்ல. எங்க அம்மாட்ட போய் கண்டிஷன் போட்டு வந்திருக்காவ. கண்டிஷனா? என்ன கண்டிஷனு? ஏங்க என் தங்கச்சிக்கு 1,00,000 ரூபாய்க்கு சீதனம் வாங்கி கொடுத்தோம்ல, கல்யாணத்தோட வாங்கி கொடுத்தோம்லங்க, அதான் சொல்லியே. ஆமா, அதுக்கு என்ன? உங்க அம்மா அந்த ரூபாயை என் மக கல்யாணத்துக்கு தந்துருங்கன்னு கேட்டிருக்காவ. அது மட்டும் இல்ல உங்க அம்மா 20,000 ரூபாய் மொய் எழுதுனாவள, அதையும் சேர்த்து தாங்கன்னு கேட்டாவலாம். பெரியதரே, நான் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு நீயே சொல்லு. அவ தங்கச்சிக்கு நீ செஞ்சாச்சு, அவளை கட்டி கொடுத்தாச்சு, அவ நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கா. அதுவும் பெரிய வீட்ல. அவ நினைச்சா உன் தங்கச்சிக்கு 5 பவுன் 10 பவுன் கூட வாங்கி போடலாம். நம்ம என்ன அவ்வளவா கேட்டோம்? கொடுத்த ரூபாயை தான் திருப்பி கேக்குறோம். நம்ம மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவிய ஒண்ணும் செய்ய மாட்டாவ்ளோ. இவ தங்கச்சிக்கு நீ செய்யணும், உன் தங்கச்சிக்கு அவிய செய்ய மாட்டாவ்ளோ. அதுவும் நம்ம ஒண்ணு எக்ஸ்ட்ராலாம் கேட்கல, செஞ்சதுதான் கேட்டிருக்கு. அதிகமா கேட்டாதான் நான் பெரிய கொடுமைக்காரின்னு பேசுவாவ. அதனால இப்ப செஞ்சது மட்டும் தான் நான் கேட்டிருக்கேன். அதை செய்ய முடியாத அவியலால அவ்வளவா கஷ்டப்பட்டுட்டு கிடக்காம 2 பிள்ளைய கட்டி கொடுத்தாச்சு, நம்ம தலையில வேற ஒண்ணு கட்டி அனுப்பியாச்சு. அவியலுக்கு அப்படி என்ன கஷ்டம்? ஆடு வச்சிருக்காவ, கோழி வச்சிருக்காவ, சொந்த வீடு வச்சிருக்காவ. நம்ம கொடுத்தது தானே கேட்கலாம், கடன் உடனே வாங்கியாவது செய்ய சொல்லு. உன் தங்கச்சி கல்யாண செலவுக்கு ரூபாயே இல்ல. நம்மளே ரூபாய் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஊருக்கெல்லாம் செஞ்சுட்டு நம்ம உட்கார்ந்து கஷ்டப்பட முடியாது. ஆமா, ஊருக்கு செஞ்சா ஊருக்கு. சொந்த குழந்தையாருக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்கல, அது கேட்டுட்டே இருப்பிய. இங்க பார் பெரியதரே, நான் கேக்குறதுல ஏதாவது தப்பு இருக்கா நீயே சொல்லு. நான் என்ன அவியிட்ட போய் 5 லட்சத்தை தாங்க 10 லட்சத்தை தாங்கன்னு கேட்டானா? இல்ல இவள மாசத்துக்கு ஒருக்கா அடிச்சு அங்க பத்தி விட்டுட்டு அவியிட்ட போய் ரூபாய் வாங்கிட்டு வாங்கன்னு கேட்டானா? நம்ம செஞ்சதை இப்ப திருப்பி கேட்க இது எனக்கு நியாயமா தான் தெரியுது. நீங்க கேட்டது நியாயம் இல்ல, அநியாயம். எங்க அம்மா கஷ்டப்பட்டு கிடக்கான்னு தெரிஞ்சும் கேக்குறீங்களா? இதெல்லாம் அநியாயம் தான். ஆமா, அநியாயம் தான் வச்சுக்க. இங்க பார் கோமரி, நான் கேட்ட ரூபா உங்க அம்மா செய்யலன்னு வச்சுக்க. இந்த வீட்டுக்குள்ள நின்னு இப்படி துள்ளிக்கிட்டு இருக்கால, இதெல்லாம் நடக்காது நீ. அதனால உங்க ஆத்தா வீட்டுக்கு போட பத்தி விட்டுருவேன். ஏன் மவ கல்யாண செலவுக்கு ரூபாய் இல்ல, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். செஞ்சதை கேக்குறதுக்குள்ள நீ ஒரு பக்கம் துள்ளியா, உன் ஆத்தாக்காரி அங்க இருந்து துள்ளியாலோ. நான் கேட்கும்போது ஆஞ்சேரின்னா உன்னை இப்ப தூண்டி விட்டுருக்காளோ. என் மவனை நீ கேட்க விடாம எனக்கு தெரியாம கொண்டு போய் செய்ய வச்சிருக்கா நீ. இல்லனா உன் தங்கச்சிகளை செய்யணும்னு அவனுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. அப்படியே உனக்கு கடமை செஞ்சு அனுப்பிட்டாவே. லட்ச லட்சமா கொண்டு போய் செய்யறதுக்கு என்ன செஞ்சுட்டா உங்க அம்மா உனக்கு? என்ன செஞ்சுட்டாவன்னு கேட்கே. ஆதனஜி ஒரு நகை போட்டாவே, ரொக்கமும் தரையில ஒண்ணும் தரையில. சீர் வருஷங்கிற பேர்ல ஒரு ஏமாத்து வேலை. இதுக்கு என் மகன் போய் உன் தங்கச்சிக்கு செய்யணுமா? ஒழுங்கு மரியாதை செஞ்சு ரூபா வந்தாகணும். இல்ல வீட்டுல இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். ஏங்க பாருங்க உங்க அம்மா எப்படி பேசிட்டு போறாவ. நீ ஐ பேசியல ஏதாவது நியாயம் இருக்கா? நீங்க இதை கேட்டுட்டு மண்ணு மாதிரி நிக்கிறீங்களா? எதுக்கு? சரோஜா, எங்க அம்மா என்னதான் கோவமா பேசிட்டு போனாலும் அவிய பேசுறதுலயோ நியாயம் இருக்க மாதிரி இருக்குல்ல. திடீர்னு மண்டபத்துல வச்சு அவசரப்படுத்தி என்னைய செய்ய வச்சுட்டா. எங்க அம்மாட்டையும் சொல்லக்கூடாதுன்னு மறைக்க வச்சுட்டா. எங்க அம்மா தனியா வேற உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு மொய்லாம் வேற செஞ்சிருக்காவல்ல. நம்ம கொடுத்தது தானே திருப்பி கேட்கறோம், இதுல என்ன தப்பு இருக்கு? என் தங்கச்சி கல்யாணத்துக்கும் செலவுகள் அதிகமா இருக்குல்ல சரோஜா. அதனாலதான் எங்க அம்மா கேட்காவ. பெரியப்பா வீட்டுல கேட்டதுக்கு ரூபா தரமாட்டேன்னு சொல்லிட்டாவலாம். அதனாலதான் கேக்குறாவ. இல்லன்னா எங்க அம்மா இப்படிலாம் அவசரப்படுத்தி கேட்க மாட்டாவ. நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க சரோஜா, அத்தைட்ட சொல்லி அவிய புரிஞ்சுக்கிடுவாவ. எங்கேயாவது கடன் வாங்கியாவது ரூபாய் தர சொல்லு. மெதுவா கொடுத்து அடைச்சிக்கிட சொல்லு சரோஜா. கடன் வாங்கினா மெதுவா தான் கொடுத்து அடைக்கன்னு எங்களுக்கு தெரியும். என்னமோ நீங்க கொடுக்க மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா பேச்சும் சரியில்லை, உங்க பேச்சும் சரியில்லை. சரோஜா, என் தங்கச்சி கல்யாணத்துக்கு எங்க அம்மா என்கிட்ட தான் ரூபா கேட்டாவ. என்னால திடீர்னு அவ்வளவு ரூபாய்லாம் எடுக்க முடியாது. எவ்வளவு ரூபாய் அப்படி கேட்டுட்டாவே எடுத்து கொடுக்க வேண்டியதானே? 10 லட்சம் தானு கேட்காவ சரோஜா, எப்படி கொடுக்க முடியும்? ஒரு பவுன் என் தங்கச்சிக்கு போடுறதுக்கே என்ன பண்றதுன்னு புரியாம நானே யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல 10 லட்சம் எப்படி என்னால பெரட்டி கொடுக்க முடியும்? அதனால அத்தைட்ட சொல்லி அவிய புரிஞ்சுக்கிடுவாவ. நாங்களும் கஷ்டம் தான் படியும், இந்த மாதிரி கேட்ட இடத்துல ரூபா கிடைக்கல, 1 லட்சத்தை மட்டுமா தந்துருங்கன்னு கேளு. அந்த 20,000 தரலன்னா கூட பரவாயில்ல, நான் எங்க அம்மிட்ட எப்படியாவது பேசி சமாளிச்சிருக்கேன். 1 லட்சத்தை மட்டும் அத்தை எப்படியாவது பெரட்டி கொடுக்க சொல்லு சரோஜா. இங்க பாருங்க, 1 லட்சம் எங்க அம்மையால ஒத்த பைசா கூட தர முடியாது. எங்க அம்மைய கல்யாணத்துக்கே வராதுன்னு சொல்ல போறேன். இந்த மாதிரி பேசுற வீட்டுக்கு எங்க அம்மா கல்யாணத்துக்கு வராம இருக்கதா நல்லது. 1 லட்சம் வராது, ஒத்த பைசா வராது. எப்படி கல்யாணம் முடிப்பீங்களோ முடிச்சுக்கிடுங்க, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். சரோஜா, எங்க அம்மா கோவப்படுவாவ. அப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு போன்னு சொல்லுவா. பரவாயில்லையா? பரவாயில்ல, இந்த வீட்ல இருக்கேன்டா. நீங்க எங்க இருக்கீங்களோ ஆபீஸ்ல வந்து இருந்துக்கிடி. ஐயோ வேண்டாம் சரோஜா, நீ உங்க அம்மா வீட்டுக்கே போ. ஆமா போவேன், நல்லா போவேன். உங்க ஆபீஸ் எங்க இருக்கோ அங்க வந்து இருந்துக்கிடி. அங்கேயே எனக்கு நீங்க சோறு போடுங்க, சாப்பிட்டு
இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறா? இவ அங்க வந்துட்டானா? அப்ப ஏன் நிலைமை? ஐயோ! மைனி மைனி மைனி. வா செல்லம்மா. என்ன செல்லம்மா, நீ போன் விட்டு கூடும்போது வரமாட்டேன்னா இப்ப என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கா? மைனி, சித்தி வீட்டுக்கு வந்தாவே. இந்த மாதிரி 25ஆம் தேதி ஷில்பாக்கு நிச்சயம் வச்சிருக்கோம், வாமான்னு சொன்னாவே. அப்படியா? ஆமா மைனி, அது மட்டும் இல்ல, எல்லாரையும் ஒரு பவுன் செய்ய சொல்லியிருக்கு, வாங்கிட்டு அம்மா சொன்னாவலான்னு கேட்டாவே. நான் அந்த மாதிரிலாம் எங்க அம்மா எதுவுமே சொல்லலையேன்னு சொன்னேன்னா, அதுக்கு எல்லாரையும் ஒரு பவுன் செய்ய சொல்லியிருக்கு, நீயும் உன் சார்பில் ஒரு பவுன் செஞ்சு என் மகளுக்கு போட்டுன்னு சொல்லியாவே. என்ன மைனி இதெல்லாம்? ஆமா செல்லம்மா, அன்னைக்கு அவி அப்படிதான் சொன்னாவே. அதான் நான் உனக்கு போன்லயே சொன்னேன்ல, கல்யாணத்துக்கு 1 கோடி ரூபாய் கேட்டு வந்தாவ உங்க சித்தி. அம்மா. ஆமா செல்லம்மா, அவளுக்கு என்ன 60 பவுன் நகை எடுக்கணும், அப்புறம் கல்யாண செலவு, நிச்சயதார்த்த செலவு, அது இதுன்னு தேவைப்படுதுன்னு கேட்டாவே. அத்தை அதுக்கு தர முடியாது, கல்யாண செலவு நாங்க பாத்துக்கிட்டோம், இருக்க நகையை மட்டும் போட்டு கட்டி கொடுன்னு சொல்லிட்டாவே. அதுக்கு பிறகுதான் எல்லாரும் ஒரு பவுன் போடுங்க, 50 பவுனாவது போட்டு கட்டி கொடுத்துருவோன்னு சொன்னாவே. எதுக்கு மைனி அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவியே அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு எதுவுமே சொல்லவே இல்லையே. நீங்க செய்யறது செய்யுங்க போதும் தானே சொன்னாவே. எதுக்கு சித்தி இவ்வளவு செய்யணும்னு சொல்லியாவே? அதான் எனக்கும் தெரியல செல்லம்மா. அத்தையும் அதான் கேட்டாவே. அதுக்கு சின்னத்தை சொல்லியாவே, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகா, அவளுக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்படியேன்னு சொல்லியாவே. இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் மைனி. அவளுக்கு 100 பவுன் போடணும்னு என்ன இருக்கு? அவளே சரியான சுவாத்து மாடு, சுவாறு இருக்குன்னு சொன்னா நகையெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவா. அவளுக்கு போய் இவ்வளவு செய்யலாமா? செய்யறதெல்லாம் வேஸ்ட் தான். நல்ல பணக்கார வீட்டுக்கு தான் கெட்டுப்பட்டு போறா. எதுக்காக இவ்வளவு செஞ்சு அனுப்பணும்? நான் தான் ஒரு நகை கூட இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு செஞ்சா கூட பரவாயில்ல. செல்லம்மா உனக்கு கல்யாணத்துக்கு செஞ்சு தானே அனுப்புனாவ அத்தை. செஞ்சாவ மைனி, இருந்தாலும் இப்போ இல்லாம தானே கஷ்டப்படியாதான் சொன்னேன். இந்த ஷில்பாக்கு இவ்வளவு செய்யணும்னு அவசியமா? அதான் எனக்கும் தெரியல, எனக்குமே அவளுக்கு செய்யறதுல இஷ்டமே கிடையாது. நல்ல வேலை அத்தையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாவே. அதனாலதான் ஆளுக்கு ஒரு பவுனாவது போடுங்க, என் பிள்ளைக்கு 50 பவுன் அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னாவே. ஒரு பவுனா? யாருல மைனி? பெரியத்த போடணுமா, என் புருஷன் போடணுமா, எங்க அக்கா புருஷன் போடணுமா, நீ போடணுமா, ஆனந்த் குழந்தை போடணுமா, சூரிய குழந்தை போடணுமா, அப்புறம் பெரிய தோரை சின்ன தோரை இருக்காவல்ல அவியலும் போடணுமா. அதுக்கு பிறகு பத்தலைன்னா அவியலும் ஒரு பவுன் போட்டுக்கிடுவாங்களாம். 6, 7, 8, 9, 10 வந்துருச்சு மைனி. அதனாலதான் அப்படி கணக்கு பண்ணி சொல்லியிருக்காவே. இருந்தாலும் சித்தி ரொம்ப விவரம் தான் மைனி. எப்படி கேட்டு வாங்குறாவ பத்தியலா? எங்க அம்மாலாம் இப்படி எல்லாம் கேட்டுக்கிடவே மாட்டா. செல்லம்மா, அவிய 1 கோடி ரூபாய் கேட்டதுக்கு ரூபா தராம விட்டாவளே, அதுவே அத்தை செஞ்சது பெரிய விஷயம் தான் என்னைய பொறுத்த வரைக்கும். நான் கூட இங்க கொடுத்துருவாவளோன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை அவைய நேருக்கே தர முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாவே. மைனி, அதான் ஒரு பவுன் போட சொல்லியிருக்காவளே. இந்த வீட்டு கணக்குக்கே யோசிச்சு பாருங்களா, அதுவே 6 லட்சம் கிட்ட வந்துருமே. இதுல நான் வேற செய்யணும். 4 ரூபாய்க்கு எங்க போவேன், எங்க அம்மாட்ட தான் கேட்கணும். என் புருஷன்ட்ட என் தம்பி கல்யாணத்துக்கு ஒரு 1/2 பவுன் மோதிரம் எடுத்து போடணும்னு சொன்னேன். அதுக்கே கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி தான் மோதிரம் செஞ்சு போட்டாரு. இப்போ இவளுக்கு 1 பவுன் செய்யணும்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவாரோ தெரியல. அதனால எங்க அம்மாட்ட தான் ரூபா வாங்கணும் நானே நினைச்சிட்டு இருக்கேன் மைனி. நானும் சொல்லட்டுமா? அவியலுக்கெல்லாம் செய்யவே வேண்டாம், என்ன சொல்லியாவன்னு பாத்துருவோம். என்ன மைனி சொல்றியா? சித்தி என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாப்ல. ஆமா, அவிய சொல்லுவா, அவியலுக்கு வேலை இல்லை, அவளுக்கெல்லாம் இவ்வளவு செய்ய முடியுமோ? வேணும்னா அத்தை மட்டும் 1 பவுன் போடட்டும், மற்றபடி யார் சார்பாவும் போடாண்டா. என்ன மைனி சொல்றியா? சித்தி ஒத்துக்கிடுவாங்களா? அவிய ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்கலன்னா என்ன? ரொம்பலாம் செய்யக்கூடாது செல்லம்மா. ஏற்கனவே கல்யாண செலவு எல்லாமே அத்தை தான் ஏத்திருக்காவே. அப்படியா? ஆமா செல்லம்மா, அவ்வளவு ரூபாயும் அத்தை தான் ஏத்திருக்காவே. அங்கேயோ 2 ஆம்பளை பையலும் இருக்காவல்ல, அவிய கொஞ்சமாவது ஏத்துக்கிடணும்ல செலவை. ஒத்த பைசா கூட அவிய ஏத்துக்கிடலையா. கல்யாண செலவு மொத்தமும் அத்தை தான் செய்யறேன்னு சொல்லியிருக்காவே. பத்தாததுக்கு நகை வேற அவியலுக்கு போடணுமோ? ரொம்பலாம் செய்யக்கூடாது செல்லம்மா, அது நல்லதில்ல. இந்த வீட்டுல என்ன பிள்ளைகளே இல்லையா? அடுத்தடுத்து பிள்ளைகள் இருக்குல்ல. இந்த என் பிள்ளைகள் இருக்கு, உன் பிள்ளை இருக்கா, அதுவரையும் கட்டி கொடுக்கணும், பணம் தேவைப்படும்ல. ஒருத்தருக்கே கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்ட முடியாது. ஆமா மைனி, என்கிட்ட ரூபா இருந்தா நான் என் பிள்ளைக்கே செஞ்சு போட்டுருவேனே. எதுக்காக அவளுக்கு செய்யணும்? என் தங்கச்சிக்குனா கூட பரவாயில்ல, ஷில்பாக்கெல்லாம் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆமா செல்லம்மா, சின்னத்தை கேட்டுட்டு தான் கிடப்பாவ, அதுக்கெல்லாம் செய்யக்கூடாது. நான் என் புருஷன்ட்ட சொல்லிடதான் போறேன், நீயும் செய்யாத. ஆசைப்பட்டா அத்தை மட்டும் செய்யட்டும், அதை நம்ம செய்யாதீங்கன்னு சொல்ல முடியாது. அப்புறம் எங்க அக்கா கிட்டையும் சொல்லிடணும், செய்ய விடக்கூடாது. ஆனந்த் குழந்தைட்டையும் சூரிய குழந்தைட்டையும் சொல்லிடுவோம். சரி மைனி, யாரையும் செய்ய விடக்கூடாது.